ஸோ ஹலோ கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 6:40 ஆகுது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்ளி தாண்டியாச்சு. கும்ளி தாண்டி ஃபஸ்ட்டு மைல் கேரளாவோட பார்டர். ஓகேங்களா, கேரளாவோட ஃபஸ்ட்டு மைல் ஏரியா. அங்கேருந்து இப்போ வந்துட்டு ஐசில்க் ரிசார்ட். ஓகேங்களா, அந்த ரூட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். யார் எங்கே இருக்காங்கன்றதே தெரியல. அந்த ஃபஸ்ட்டு மைல்ன்ற இடத்துல வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு தனியாக மேப் போட்டுட்டு இப்போ பானு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ரொம்ப நேரோவாக இருக்குது ரோடு, ஒரே ஸ்லிப்பரியாக இருக்குது. மழை பெஞ்சது பாருங்கள். மழை ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்க. வந்துட்டு கண்ணு சுத்தமாக தெரியலைங்க இருட்டில். இப்போ தான் கொஞ்சம் மழை நின்று பார்த்தீங்களா, ரோடெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள், தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes வந்து ஸ்டாப் மை வெஹிக்கிள் பிகாஸ் ஆஃப் ரெயின். கண்ணு தெரியாமல் இந்த சின்ன ரோடில் போய் எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டோன்னா ப்ராப்ளம். சுத்தமாக கண்ணு தெரியல. நான் ஏற்கனவே கண்ணாடி பாரு போட்டிருக்கேன், ஸ்பெக்ஸு. இது மேலே வைசரில் வந்துட்டு ட்ராப்ஸு படுது. ஆப்போசிட்டில் இருக்கிற லைட்டில் வெளிச்சத்தில் ஒன்றும் தெரிய மாட்டேது கண்ணு. இப்போ பரவாயில்லைங்க, மழை நின்றுடுச்சு. இது என்ன பிளேஸ் இது? இதோ ஒன்று சொன்னாங்க அந்த டீ கடையில். சுத்தமாக கண்டுது இல்லைங்க. அந்த லாரிக்காரன் வந்தான். சார் இது லாரி இல்லை, அது என்னது, அது ட்ரக் லோடு. சுத்தமாக கண்ணு தெரியல. நான் என்ன தான் ஃபாக்லாம் போட்டிருந்தாலும் ஒரு மண்ணும் தெரியவில்லை. கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. அட்வென்ச்சர் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதனால் பார்த்து பொறுமையாகவே போய்ப்போம். பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பஸ் வரும். நம்ம வேறு நடுவில் ரூட்டு மாறி போக பார்த்தோம். உடனே சுதாரித்து திருப்பிட்டேன். ஏன்னா அது மெயின் ரோடு மாதிரி இருந்ததுங்க. இது ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ரோடும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, ஒரு வீடும் இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஐயோ, இதெல்லாம் அடிக்கிற மழையிலலாம் போட்டோன்னு வச்சுங்களேன், முடிஞ்சது கதை. எப்படி தான் இங்கே அங்கங்கே தனித்தனியாக இருக்காங்களோ தெரியல. எப்பா சாமிங்களா, நானும் வந்தால் இங்கே குடும்பம் நான் தவிர முடியாதுங்க. நானும் ஓடி வந்துடுவேன். நல்ல வேலை சுதாரிச்சுக்கிட்டேன். ஒரு ஆட்டோ வந்தது. இன்னும் கொசு பாருங்கள். இப்போ ஒரு பையன் பாருங்க தனியாக நடந்து போகிறோம் இந்த இருட்டுக்குள்ளே. சாரி, இருட்டு ப்ளஸ் காடு. ஓகே, இன்னும் 47 minutes 21 kilometers. ஐயோ, இந்த காட்டுக்குள்ளே 21 kilometers ஓட்டணுமா? இதே மாதிரி என்னடா பண்ணுறீங்க இந்த காட்டுக்குள்ளே? எனக்கு பாபநாசம் படஞ்ச எஃபெக்ட் தாங்க வருது. அங்கங்கே ஏதாவது ஒரு வீடு இருக்குது, ஆளுங்க இருக்கானுங்க. ஐயோ, எப்படிங்க அதில் வாழ்கிறாங்க மக்கள்? சிட்டியில் இருந்துட்டிங்களாம் வந்து வாழணுன்னா முடியவே முடியாதுங்க.
ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. பட் நேச்சரோடு இருக்கலாம். இந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். சென்னையில் ஒரு நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சாவே பிடிக்காது, கடுப்பாயிடும். தண்ணி தேவைப்படுது தான், ஆனால் காயவே காயாது துணிங்க. இதுக்கெல்லாம் ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க, பேக் பிரேக் தான் அடிக்கணும். அப்படி இருந்தால் தான் மேனுவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள், கும்மு இருட்டு. ஓ, இருட்டுனா இருட்டு, அந்தளவுக்கு இருட்டு. மூணாரில் போன எஃபெக்டே வருதுப்பா. எப்படிடா இந்த ரெசார்ட்லாம் பார்த்து பிடிக்கிறீங்க? அடே, இதெல்லாம் ஒரு ரெசார்ட் ஆடம். மேலே பாருங்கள், வெளிச்சம் இருக்குது, ஆனால் உள்ளே வெளிச்சம் கிடையாது. ஆமாம், பட்ட பக்கல்லையே உள்ளே வெளிச்சம் வராது. ஐயோ, மழை பெய்கிற மாதிரி இருக்கு ஆண்டவா. இன்னும் ஒரு 40 நிமிஷம் தாக்க பிடிக்கணுமே. இது நிஜமாலே இது என்ஜாயபிளாக இல்லைங்க, வந்துட்டு த்ரில்லிங்காக தான் இருக்குது. எனக்கு இருட்டிடுச்சு, எதையும் பார்க்க முடியல. ரோடை பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஐயோ, ஃபாகி ஆகுதே. என்னடா இருக்கு அங்க? இந்த லைட்டு கண்டி இல்லைன்னா முடிஞ்சது சோழி. பக்கத்தில் பள்ளம் இருக்கா, வீடு இருக்கா, ஒன்றும் தெரியலை. ஐயோ, ஸ்லோ டவுன். பாருங்க, எந்த அளவுக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்கு. ஓஹோ, ஃபுல் ஃபாகு. ஓ மை காட், இந்த கொடுமை வேறையா? ஃபுல்லாக ஃபாகியாக இருக்கு. அப்பா, இப்போ இல்லை, அந்த இடத்துல நான் கூட வைசரில் தான் ஆகுதுன்னு நினச்சேன். எப்பாடே 10,000 கொடுத்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு புண்ணியமாக போச்சு. ஃபாக்லாம் பில்லை மாவான ரொம்ப கஷ்டம். அதுக்காக ஆஃப் பண்ணி வைப்போம். இன்னும் 35 நிமிஷம் ஐயா. 35 மினிட்ஸ், 15 கிலோமீட்டர்ஸ், 15 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். போகலாங்களா?
மழை பெய்யுது, மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் என்ன ரோடுன்னே தெரிலடா. இங்கே பாரு, ஏதோ ஒரு வண்டி கிடக்குது, ஆள் படுத்துட்டு இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. இங்கே அவனாவது நின்று நம்மளை மடக்கணும்னா என்ன பண்ணுறது? சொல்லுங்க எஜமா, என்ன சொல்லுங்க, என்ன பண்ணுறது? ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குங்க, சீரியஸ்லிங்க. யூடியூப்லலாம் சொல்லுவானுங்க என்னவோ அட்வென்ச்சராக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, அப்படியே இதுவாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அது நம்ம போகும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸு பண்ணும்போது தான் தெரியுதுங்க. ராமா, கண்ணு தெரியலையே, வைப்பர் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கே. துறல் நின்றுடுச்சா? நின்றுடுச்சு. ஐயோ, என்னடா அது, கண்ணு தெரியலடா. வைப்பரை தூக்கிடலாமா? வைப்பரை தூக்குனா கண்ணாடியில் அடிக்குது. கண்ணாடியில் அடித்தேன்னா அவ்வளோதான், முடிஞ்சதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. வேற லெவல் வாட்டர். இதெல்லாம் ஒரு ரூட்டாடா, ஒரு லைட் இல்லை, ஒன்றும் இல்லை. படுபாய் பசங்க காட்டுக்குள்ளதுமே வச்சிருக்கானுங்க அங்கே ரெசார்ட்டை. வேலைக்கே ஆகாது, வைப்பரை தூக்கியே தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீசஸ். இங்கே நிறைய ஜீசஸ் சர்ச்சு தாங்க இருக்குது. மேரி மாதா கோவில் அதுதாங்க அதிகமாக இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் அதிகம் நினைக்கிறாங்க இங்கே. ஜீசஸ் காப்பாற்றுங்க, எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுங்க. சரவேஸ்வரா. உங்களுக்குலாம் எங்கேயோ ஓட்டி பழக்கம்டா. 7 மணிக்கு என்னடா பண்ணுவானுங்க இவனுங்க? 7 மணிக்கு மார்க்கெட் ரோட்டில் இறங்கி நான் போனேன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்கும் தெரியுமா? வண்டி நித்தத்தை கூட பார்க்கிங் இருக்காது, தெரியும்ல. இங்கேனா யாரையும் காணும். என்ன பண்ணுறானுங்க? எங்கே பள்ளம் வருதுன்னு கூட தெரியல டர்னிங்ன்றதால. ஃபாக் லேம்ப் கண்டுபிடிங்கடா, 6 அடிச்சு தெரியுற மாதிரி. அப்படியே விட வேண்டியது தான் பழகுது. ஐயோ, ஸ்பீட் பிரேக். ஆத்தா ஸ்பீட் பிரேக். ஐயோ ஸ்பீட் பிரேக். ஆத்தா ஸ்பீட் பிரேக். மேலே ஏறு ஏறு ஏறு, மேலே ஏறு ஏறு ஏறு. இன்னும் பாருங்க, ஸ்கையே இன்னும் ப்ளூயிஷ் இருக்கு. என்னடா ஏரியாது? மாரியக்கோளையம்மா. அம்மா ஆத்தாடி அம்மாடி, ஒரு மெயின் ரோடுக்கு வந்துட்டோம்டா. மேரி ஆத்தா, எங்களை காப்பாத்திட்ட. என்னதோ உப்பாராவா, உப்புத்தாரா. இது ரோடுடா, இது ரோடுடா.
வாடா வாடா, இப்போ வாடா, போட்டிக்கு வாடா. காத்து அடிக்குது பயங்கரமா. ஆஹா, மீன் உள்ள என்ன பண்றாங்க? சேச்சி, சேட்டா, மாருதி ஆல்டோ ஆனோ. பாவம் அவருக்கு, நம்மளால டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைடா. ஹாய். என்ன ஏரியா கண்டுபிடிங்க. ஏசப்பா, மாரியாத்தா, சாரி மேரியாத்தா, ப்ளீஸ் இந்த மலைக்கிட்ட இருந்து மட்டும் எங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க ப்ளீஸ். ஹெல்ப் மீ, சேவஸ். ஒரே ஜுல் இருட்டா இருக்கு. ஓ காட், வண்டிங்க. ரோடு எப்படி போகுது, முன்னாடி என்ன இருக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நேர்லயே எனக்கு தெரியல, கேமரால உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? This is adventurous. This is worst guys. பட் அட்லீஸ்ட் ரோடு நல்லா இருக்குங்க. அது வரைக்கும் மாரியாத்தாக்கு மேரியாத்தாக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உண்மையிலேயே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் கண்டிப்பாக ரைடிங்கை பொறுத்த வரைக்கும். இன்னொரு 8 minutes. We are there almost. Come on man, 6 minutes to go. Paris Hills Hawk Hospital. அது உள்ளதான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு போர்டு இருந்ததுங்களே ஹாஸ்பிட்டல்னு. Wow.
லாஸ்ட்ல போகணுமா? இங்கே எங்கேயும் இல்லையா? ஆ ஓகே ஓகே. நம்ம அங்கே டீ சாப்பிடும் போது இவங்க போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம், வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக குமுளி ஜங்ஷன் இருக்குல்ல? அப்படியா? சரி இதை வந்துடுறேன், வண்டி நிறுத்திட்டு. வேற யாரும் வந்துட்டா? நாங்கள் சேஃபாக இருக்குமா? ஆ எப்படியோ வந்து சேர்ந்தாச்சுங்க. ஆ ஆ நல்ல வேலை. நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. என்னன்னா ஃபாக் லாம்பு போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் போட்டலன்னா முடிஞ்சிருந்துருக்கும். எனக்கு அனுபவம் இருக்குது.